தாமரையின் காதல். முன்னுரை. வரலாற்றை பின்னணியாக வைத்து பல கட்டுரைகளும் சிறுகதைகளும் எழுதியவர் திரு நா. சுப்பிரமணியம். ஒருமுறை அவரிடம் நான் சரித்திர கதைகள் எழுத ஆசைப்படுவதாக சொன்னபோது, வெள்ளைக்காரன் சென்னையில் குடியேறிய காலம் ரொம்ப சுவாரஸ்யமானது, அதற்கான தகவல்களும் வண்டி வண்டியாக கன்னிமரா லைப்ரரியில் கிடைக்கும், அதை வைத்து எழுது என்றார். சென்னை கார்ப்பரேஷனில் 3வது நூற்றாண்டை ஒட்டி ஒரு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் ஒரு கட்டுரையில் சென்னை நகரில் அடிமை வியாபாரம் நடந்ததாக படித்தேன். MS சுப்பிரமணிய ஐயர் என்பவர் அந்த நாளில் சின்ன சின்ன வாக்கியங்களில் விறுவிறுப்பாக கதை கட்டுரைகள் எழுதி வந்தார். அவருடைய நடை என்னை மிகவும் கவர்ந்தது. எடிட்டர் SAB அவர்கள் த மேன் ஃப்ரம் ரியோ என்ற ஆங்கில படத்தை பார்த்துவிட்டு அதில் வரும் உல்லாசமான உற்சாகமான ஆபத்துக்களை சிரித்து கொண்டே எதிர்நோக்கும் ஹீரோவை போல தாமரையின் காதல் கதாநாயகனை படைக்கும்படி யோசனை சொன்னார். இவை எல்லாமாக சேர்ந்ததுதான் தாமரையின் காதல். முதல் 2-3 அத்தியாயங்கள் வரை கதாநாயகனுக்கு சரியான பெயர் கிடைக்காமல் காஞ்சிபுரத்தான் என்று குறிப்பிட்டு வந்தேன். பிறகு அதையே நிரந்தரமாகவும் வைத்துவிட்டேன். பல வருடங்களுக்கு பிறகு இந்த நாவலை அழகிய முறையில் பதிப்பித்துள்ள நிறுவனத்தையும் நெஞ்சார பாராட்டுகிறேன். இப்படிக்கு ஆசிரியர். தாமரையின் காதல். அத்தியாயம் 1. பின்கட்டு கதவை முழங்கையால் அழுத்தி கொண்டு கொக்கியை விளக்கினான். ஓசை இல்லாமல் கதவு திறந்து கொள்ள வெளியே வந்தான். மடியில் இருந்த பொற்காசுகள் கலகலத்தன. அவற்றையும் ஓசை வராதபடி இறுக்கமாக முடிந்து கொண்டான். இரட்டை காளை பூட்டிய வில் வண்டி காத்திருந்தது. தம்பி, மச்சிலே இருக்கிறாயா என்று உள்ளே குரல் கேட்டது. அம்மாதான். ஒரு வினாடி தயங்கினான். பிறகு வண்டியில் ஏறி அமர்ந்து மூக்கனா கயிற்றை தளர்த்தினான். வைக்கோலுக்கு கீழே இருந்து சாட்டையை உருவும் ஓசையை ஜாதி காளைகள் மோப்பம் பிடித்தன. எங்கே இந்த காலை வேளையில் என்று சில பேர் விசாரித்தார்கள். ஆனால் அவன் பதில் தரவில்லை. வண்டியையும் நிறுத்தவில்லை. புன்முறுவல் செய்தான். சடக் 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 என்று நகரத்துக்குள் தறிகளின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. சளக் 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 என்று வயல்வெளிகளில் நாற்று நடுவோரின் ஓசை கேட்டது. காஞ்சி நகரின் மாளிகைகளும் கோபுரமும் பார்வையிலிருந்து மறைந்து விட்டன. போய் வருகிறேன் என்று கைவீசி விடைபெற்றான் அவன். போய் வருகிறேன் அப்பா. உங்கள் இரும்பு பெட்டிக்கு காவல் கிடக்க என்னால் முடியாது. போய் வருகிறேன். அத்தை மகளே, உன் வைர கழுத்தில் தாலியை கட்டி சப்ர மஞ்சத்தில் 5வது காலாக பழிக்கு பழி கிடக்க எனக்கு மனமில்லை. பொற்கிண்ணங்களே, பால் பாயசமே, விடை கொடுங்கள். உங்கள் அசட்டு தித்திப்பு எனக்கு அலுத்து விட்டது. அவன் விடைபெற்று போய்கொண்டே இருந்தான். சுதந்திரங்கள் நிறைந்த சென்னை பட்டினம் அவனை அழைத்தது. வாய்ப்புகள் மலிந்த புதிய நகரம் அவனை கூப்பிட்டது. வண்டியை அந்த பாதையில் செலுத்தினான். காலை சூரியனின் இளஞ்சூடு இதமாக இருந்தது. அதன் ஒளி மாடுகளின் கொம்பில் இருந்த பித்தளை குப்பிகளில் பிரதிபலித்து அவன் கண்ணை கூசச் செய்தது. விரைந்து எதிர்வந்த காற்று அவனது சுருண்ட கேசத்தை வருடிவிட்டு சென்றது. வீட்டில் காலை பூசையை அப்பா முடித்திருப்பார். பூவையும் பழத்தையும் எடுத்துக்கொண்டு அம்மா மச்சுப்படியின் கீழே வந்து நிற்பாள். தம்பி, தம்பி, இறங்கி வந்து திருநீறு குங்குமம் வாங்கி கொள்ளப்பா. என்னால் படியேறி வர முடியவில்லையடா ராஜா என்று குரல் கொடுப்பாள். ஆனால் தம்பி வரமாட்டான். அம்மா மச்சுக்கு போய் பார்ப்பாள். கொஞ்ச நேரத்தில் வீடு. உதட்டை கடித்து கொண்டு மாட்டின் வாலை முறுக்கிவிட்டான் அவன். பழக்கமில்லாத தண்டனை. பஞ்சாய் பறந்தன காளைகள். சுமை தாங்கி கல் ஒன்று தெரிவித்தது திருப்பெரும்புதூர் என்று. வெயில் உச்சிக்கு வந்திருந்த வேளை. காளைகளின் வேகம் மட்டுப்படத் தொடங்கிய பிறகே அவனுக்கு நினைவு வந்தது. காலையிலிருந்து ஆகாரம் எதுவும் போடாமலே அல்லவா ஓட்டி வந்திருக்கிறான். ஏர்காலிலிருந்து காளைகளை அவிழ்த்து வைக்கோல் போட்டான். அருகில் இருந்த குட்டையில் தண்ணீர் குடிக்க வைத்தான். மறுபடி வண்டியை கட்டிக்கொண்டு புறப்பட்டான். வேகமாக ஓட்ட முடியவில்லை. குறுக்கும் நெடுக்குமாக ஜனக்கூட்டம், கும்பல், சந்தடி. என்ன விசேஷம் இந்த ஊரில் என்று விசாரித்தான். சந்தை நடக்கிறது. எங்கே? பெருமாள் கோயிலுக்கு பின்புறம் மைதானம் இருக்கிறது, போய் பாருங்கள். அவன் நுழைந்த பகுதியில் மாடு வியாபாரம் நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கே சத்தம் இல்லை. வாங்குகிறவரும் தரகரும் மேல் வேட்டிக்குள் கையை மறைத்து கொண்டு சைகை மொழியில் பேரத்தை முடித்து கொண்டிருந்தார்கள். எந்த விரலை தொட்டால் எத்தனை பணம் என்று அவனுக்கு தெரியும். மூலைக்கு மூலை நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மூடு மந்திரத்தை பார்த்து சிரித்தபடி அரச மரத்தின் கீழிருந்த ஒரு மேடையில் ஏறி நின்று கொண்டான். கையை பட் பட் என்று தட்டினான். வியாபாரிகள் 4-5 பேர் அருகில் வந்து நின்றார்கள். ஜோடி காளை விற்க போகிறேன். வண்டியோடு எடுத்துக்கொள்ளலாம். 3 வராகன். நான் எனக்கு எனக்கு
போட்டி போட்டுக்கொண்டு முண்டி வந்தார்கள் பல பேர். பணத்தை முதலில் நீட்டியவனிடம் அவன் பெற்று கொண்டான். வண்டியை ஓட்டி வந்து மூக்கணாங்கயிற்றை ஒப்படைத்தான். போய் வாருங்கள். ஜோடி காளைகளுக்கு ஆளுக்கொரு செல்ல தட்டு கிடைத்தது முதுகில். அருகே இருந்த சத்திரத்திலிருந்து சூடான சமையலின் இனிய மனம் காற்றில் தவழ்ந்து வந்தது. வாழை இலையில் உணவை வாங்கி கொண்டு குளக்கரையில் அருந்தி முடித்தான். கை கழுவிவிட்டு படியேறி வந்தபோது மண்டபத்தின் பின்னே உற்சாகமான பேச்சு குரல் கேட்டது. ஆள் பார்க்கறதுக்கு தான் பொம்மை ராஜா மாதிரி இருக்கிறான். மற்றபடி சுத்த ஏமாந்த சோனகிரி. இல்லாவிட்டால் வண்டியையும் மாட்டையும் இப்படி ஏமாளித்தனமாக குறைந்த விலைக்கு விற்றிருப்பானா? மாட்டை வாங்கி கொண்டவனின் பேச்சு அது ஒரு தோழனிடம் சொன்னான். காஞ்சிபுரத்து இளைஞன் சிரித்து கொண்டான். மாடு வாங்கியவனின் தோளில் ஒரு தட்டு தட்டி இப்படி வா என்று சாடை காட்டினான். வண்டியிடம் அழைத்து சென்றான். வலப்புறம் இருந்த மாட்டினிடம் சென்று பார் என்று சுட்டி காட்டினான். ஐயையோ, இது பாடை சுழி என்பார்களே என்று பதறினான் மாட்டை வாங்கியவன். ஆமாம், இந்த மாடு இருக்கிற வீடு உருப்படாது. எவனுக்காவது இனாமாகவாவது தள்ளிவிட வேண்டும் என்று என் அப்பா சொல்லி கொண்டிருந்தார். அவன் நடையை கட்டினான். சாமி சாமி என்று கூப்பிட்டு கொண்டே ஓடி வந்தான் மாட்டை வாங்கியவன். சாமியா, அதோ அங்கே என்று கோயில் கோபுரத்தை காட்டிவிட்டு அவன் சந்தை கேளிக்கைகளை ஒவ்வொன்றாக ரசித்து பார்க்க தொடங்கினான். வளையல், பாசி, மணி மாலைகள் முதலியன விற்பனையாகி கொண்டிருந்த இடத்தில் கலகலவென்று பெண்களின் சிரிப்பொலி கேட்டது. அவன் மெதுவாக நடக்கலானான். ஒரு சிறுமி அழுது கொண்டிருந்தாள். போ குழந்தை, இது வராது என்று கடைக்காரன் விரட்டி கொண்டிருந்தான். அவன் நின்று கேட்டான், குழந்தை என்ன கேட்கிறாள் என்று. மாலை வேண்டுமாம், அரை காசை வைத்து கொண்டு கேட்கிறது. கடைக்காரனின் ஏளனமான சிரிப்பு நங்கென்ற ஓசையினால் நின்றது. காஞ்சிபுரத்தான் சுண்டி எறிந்த நாணயம் கடைக்காரரின் பெட்டி முன்னால் விழுந்தது. கொடு, குழந்தை கேட்பதையெல்லாம் கொடு. அவன் குனிந்து சிறுமியின் தலையை கொதிவிட்டான். வாங்கிக் கொள் பாப்பா, அழக்கூடாது, அழவே கூடாது. மேலே நடந்தான் காஞ்சிபுரத்தான். ஆதவனுக்கு அலுவல் நேரம் முடிவடைந்து விட்டது. கடைசி கிரணங்களின் மூலம் அலைகளிடம் விடை பெற்று கொண்டு எதிர்வானத்தில் இறங்கிக் கொண்டிருந்தான். இதுதான் சென்னைப்பட்டினமா? அவன் ரசித்தவாறு நின்றிருந்தான். பொழுது சாய்வதற்குள் நடையிலேயே அவன் சென்னைப்பட்டினத்தை வந்தடைந்திருந்தான். நம்பர் கரிய அந்த சாதனையில் கால்கள் வருந்தி இருக்குமே. அலைகள் அவற்றை வருடி வருடி தேர்ச்சி விட்டு திரும்பின. ஈர மணலுக்கு இழுத்து வரப்படும் கட்டுமரங்கள், கடைசி மூச்சுக்காக போராடும் பெரிய மீன்கள், மீனையும் கணவனையும் வரவேற்கும் மீனவ பெண்கள், இங்கொன்று அங்கொன்றாய் குடிசைகள், வெகு தொலைவில் பாய்மர கப்பல்கள், பச்சை மலையென பறந்து அடர்ந்து நிற்கும் தென்னந்தோப்புகள், அவைகளுக்கு மேலே தெரியும் திருவல்லிக்கேணி கோயில் கோபுரம், 3 ஆள் உயரத்துக்கு எழும்பி நிற்கும் புதிய கோட்டை, கம்பெனிக்காரன் கட்டி கொஞ்ச நாள்தான் ஆகிறதாம். மதில் சுவர்களில் துருத்தி கொண்டு அச்சுறுத்தும் பெரிய பீரங்கிகள், கோட்டை வாயிலில் பளபளவென்று சிவப்பு அங்கியுடன் வெள்ளைக்கார சிப்பாய்கள் சிலர் காவல் இருந்தனர். இதுநாள் வரை கிழவர்களை மட்டுமே கவரும் புண்ணிய கஷேத்திரமாக விளங்கியது சென்னை நகரம். அதை குமரர்களையும் ஈர்க்கும் சாகச நகரமாக்கியவர்கள் இந்த வெள்ளைக்காரர்கள் தானே. குபுகுபு என்று அவனுக்குள் உற்சாகம் பெருக்கெடுத்தோடியது. புதிய மண்ணை மிதித்ததால் புதிய ரத்தம் ஊறிய மாதிரி தோன்றியது. திடீரென்று அவன் காலை எதுவோ குறுகுறுத்தது. மோசஸ், அறிமுகம் இல்லாமல் அந்நியர்களிடம் போகக்கூடாது, வா இப்படி என்று அழைக்கும் குரல் ஒன்று கேட்டது. திகைத்து திரும்பினான் அவன். பல ஆச்சரியங்களை ஒரே சமயத்தில் சூழ்ந்து கொண்டன அவை. அவன் காலை குறுகுறுக்க செய்துவிட்டு ஓடிய ஜந்து ஒரு பச்சோந்தி. அதன் கழுத்தில் சிறிய வளையம் மாட்டி அதில் அழகிய பட்டு நூலை கட்டி நாயை அழைத்து வருவது போல அழைத்து வந்திருந்தவர் ஒரு வெள்ளைக்கார கிழவர். காஞ்சிபுரத்தில் அவன் பார்த்துள்ள மற்ற பரங்கியரை போல ஆங்கிலத்திலோ பிரெஞ்சு மொழியிலோ இவர் பேசவில்லை. திருத்தமான தமிழில் பேசினார். மோசஸ் என்று கூப்பிட்டதும் அந்த பச்சோந்தி குடுகுடுவென்று ஓடி கிழவரின் கால் வழியே ஏறி அவருடைய தோளில் ஆரோகணித்து கொண்டது. ஊருக்கு புதியவனா நீ என்று அவர் கேட்டார். அவனும் தலையசைத்தான். கோட்டையில் இருக்கிறவன் நான், சாப்ளின், அதாவது பாதிரியார். அவன் நினைத்து கொண்டான், இவர் வேறு வகையான பாதிரியார் போலும். கத்தோலிக்க சாமியாராக இருந்தால் நீண்ட அங்கி ஜபமாலை இருக்குமே. போகலாமா மோசஸ் என்று அவர் பச்சோந்தியை கேட்டார். புரிந்து கொண்டதோ இல்லையோ அது தலையசைத்தது. அவரும் போய்விட்டார். எல்லா வெள்ளைக்காரனும் குள்ள நரியல்ல. இவரை போல அரைக்கிருக்கும் இருப்பார்கள் போல் இருக்கிறது. அவன் சிரித்து கொண்டே அவருக்கு எதிர் திசையில் திரும்பினான். கிடுகிடுவென்று இருட்டலாயிற்று. அவனுக்கு பசி எடுத்தது. கோட்டைக்கு வடபுறம் நடந்தான். கோட்டையில் உள்ள கம்பெனிக்காரர்களின் வர்த்தகத்துக்கு துணையாக
அதை ஒட்டிய பகுதியில் சுறுசுறுப்பாக ஒரு பேட்டை முளைத்திருந்தது. அதை தாண்டி சென்றால் ராயபுரம் கிராமம். புதிய பேட்டையில் வெள்ளைக்காரர்கள் பிளாக் டவுன் என்று அழைத்த இடத்தில் அவன் நடந்தான். தெருக்களில் நுழைந்ததுமே எது தமிழர்கள் வீதி, எது தெலுங்கர்கள் பகுதி, எது முசல்மான்கள் குடியிருப்பு என்று புலப்பட்டது. சாய நூலை வடம் வடமாக தோளில் போட்டு கொண்டு செல்லும் நெசவு தொழிலாளர்களை அவன் கண்டான். கோச்சு வண்டியில் ஆரோகணித்தவாறு தங்களையும் வெள்ளை துரை என்று கற்பனை செய்து கொள்ளும் புது பணக்காரர்களை அவன் பார்த்தான். அம்மன் கோயிலுக்கு கோபுரம் கட்டி கொண்டிருந்தார்கள். உயரமான சாரத்திலிருந்து சரசரவென்று இறங்கும் கொல்லத்துக்காரர்கள், துறைமுகத்திலிருந்து திரும்பும் படகோட்டிகள், இடுப்பில் குழந்தையும் கையில் புஷ்ப தட்டுமாக கோயிலுக்கு விரையும் பெண்மணிகள். இவ்வளவு பேரையும் பார்த்தவாறே ஒரு உணவு விடுதிக்குள் அவன் புகுந்தான். ரசம் இன்னும் கொஞ்சம். நுனி வாழை இலை போட்டு ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். தொன்னையில் ஆவி பறக்கும் ரசம் வந்தது மணக்க மணக்க. உயரத்திலிருந்து தொங்கிய லஸ்தர் விளக்குகள் அசைந்தாடின. கண்ணங்கரையில் என்ற பாறை சுவர்கள் சிறை கோட்டத்தை நினைவூட்டின. அவன் நடுநடுவே தலை நிமிர்ந்தான். உன்னிப்பாக கேட்க முயன்றான். பிரமையா, அசலா? இன்னதென்று விளங்காத கூச்சல் ஒன்று இடையிடையே கேட்டுக்கொண்டிருந்தது அருகில் இருந்த கட்டிடத்திலிருந்து. அது காதில் விழும்போதெல்லாம் மற்றவர்கள் ஒருவரையொருவர் திகிலுடன் பார்த்து கொண்டார்கள். ஏன், என்னவாக இருக்கும் அது? திடீரென்று ஒரு நிசப்தம். பேச்சை நிறுத்தி கொண்டனர் அனைவரும். தங்கள் தங்கள் கலன்களை அவசரமாக எடுத்துக்கொண்டனர். ஆசனங்களையும் ஓரமாக நகர்த்திவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள் பலர். விடுதி முதலாளியும் ஊழியர்களும் கை கட்டிக்கொண்டு நின்றார்கள். கருகருவென்று மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு ஆஜானுபாகுவான ஒரு முரட்டு ஆள் உள்ளே வந்தான். அவன் கையில் இருந்த நீண்ட சவுக்கு சொடேர் சொடேர் என்று அந்த தரையில் மோதியது. மார்பிலும் திரண்ட புஜத்திலும் அடர்ந்திருந்த ரோமம் இரும்பு கம்பிகளைப் போல சிலிர்த்து நின்றது. விடுதி அதிபரே வந்து, அண்ணனுக்கு என்ன கொண்டு வரட்டும் என்று கேட்டார் மீசைக்காரனை. காஞ்சிபுரம் இளைஞன் ருசிப்பதற்காக கையில் பிடித்திருந்த தொன்னையை வெடுக்கென்று பறித்தான் வந்தவன். என்ன இது என்று விடுதிக்காரரை கேட்டான். மிளகு ரசம். முகர்ந்து பார்த்துவிட்டு, நாய் கூட குடிக்காது என்று மூலையில் எறிந்தான் வந்தவன். சாப்பாடு கொண்டு வா என்றான். மூலையில் கவிழ்ந்த ரசத்தை எந்த சிப்பந்தியும் முன்வந்து எடுத்து வைக்கவில்லை. விட்டத்திலிருந்து குதித்த ஒரு கருப்பு பூனை சிந்தி இருந்த ரசத்தை நக்கியது. காஞ்சிபுரத்தான் அமைதியாக கூப்பிட்டான் ஒரு சிப்பந்தியை. வேறு தொன்னையில் ரசம் கொண்டு வாருங்கள். நான் வைத்திருந்ததை நாய் பூனையெல்லாம் நக்கிவிட்டது என்றான். மீசைக்காரனின் மந்த மூளைக்கு அதிலிருந்த இளக்காரம் புலப்படவில்லை. சாப்பிட தொடங்கினான். வெந்நீர் வேண்டும் என்றான். இதோ என்று ஆற்றி தரலானார் விடுதிக்காரர். மீசைக்காரன் உண்டு முடித்தான். காஞ்சிபுரத்தானின் அருகில் வந்து நின்றான். எந்த ஊர் என்றான். மரியாதை கொடுக்க தெரிந்த ஊர் என்று பதில் வந்தது. நாக்கு நீளுகிறதே. இன்னும் முழு நீளத்தையும் காட்டவில்லை என்று திருப்பி தந்தான் காஞ்சிபுரத்தான். அண்ணன் அங்கே வந்தால் தேவலை. கை கட்டி வாய்ப்பொத்தி மீசைக்காரனை அழைத்தான் ஒரு ஆள். ஏண்டா, இந்நேரத்துக்கு மேலே 5-6 கிராக்கி வந்திருக்கிறது. நம் ஆட்கள் பல பேர் வீட்டுக்கு போய்விட்டார்கள். மீசைக்காரன் வெறியுடன் சிரித்தான். சாட்டையை செல்லமாக தடவி கொடுத்து, உனக்கு சாப்பாடா என்று கொஞ்சினான். பிறகு புறப்பட்டு விட்டான். சாப்பாடு நேரம் முடிந்துவிட்டது. திறந்த முற்றத்தில் பல பிரயாணிகளில் ஒருவனாக காஞ்சிபுரத்தானும் படுத்திருந்தான். ஆனால் உறக்கம் வரவில்லை. மீண்டும் அந்த மர்மமான ஓசைகள் கேட்டன. உணவு விடுதியிலிருந்து வெளிப்பட்டான் அவன். அடுத்த கட்டடத்தை பார்த்தான். கோட்டை சுவர் போல எழும்பி இருந்தது அது. தெருவில் காலடியோசை கேட்டது. கையில் விலங்கிட்டு ஒரு ஆளை அழைத்து வந்து கொண்டிருந்தான் ஒருவன். விலகு என்று காஞ்சிபுரத்து வாலிபனை அதட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டான். ஓ, காவல் கூடமா? உறக்கவே சொல்லிவிட்டான் போலும். இல்லை, கசியடி விடுதி என்று திருத்தம் வந்தது. சற்று முன்பு அவனுக்கு சாப்பாடு போட்ட உணவு விடுதி சிப்பந்திதான் அப்படி சொன்னவன். கசியடி கொடுப்பதற்கு ஒரு விடுதியா? யாருக்கு கசியடி? வெறுப்புடன் பதில் வந்தது மற்றவனிடமிருந்து. அடிமைகளுக்கு என்று. அடிமை? உவமையாக சொல்கிறாயா? உண்மையாக சொல்கிறேன். சென்னை பட்டினத்தில் அடிமை வியாபாரம் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது தெரியாதா உனக்கு? காஞ்சிபுரத்தானின் கண்கள் வியப்பினால் விரிந்தன. சிப்பந்தி சொன்னான். எஜமானின் கோபத்துக்கு ஆளான அடிமைக்கு கசியடி கொடுப்பதற்காகவே இந்த விடுதி. இவ்வளவு அடிக்கு இவ்வளவு கட்டணம் என்று பணம் கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். தண்டனை பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து கொண்டிருந்தான் ஒரு அடிமை. காஞ்சிபுரம் இளைஞனின் கண்கள் எரிந்தன. அந்த அடிமையின் மார்பிலும் முதுகிலும் தோளிலும் ஜிபு ஜிபு என்று எத்தனை தழும்புகள்!
மரவட்டை பூச்சி மாதிரி செக்க சிவக்க எவ்வளவு தடிப்புகள்! காஞ்சிபுரத்தான் சுற்றுமுற்றும் கவனித்தான். அவனை தடுக்க யாரும் காணோம். மெதுவாக உள்ளே நுழைந்தான். சுவர்களில் தீப்பந்தங்கள் சொருகப்பட்டிருந்தன. சுரங்க பாதை மாதிரி ஒரு நேர் வழி சென்றது. இந்த பக்கம் ஒரு திண்ணை, அதற்கு அப்பால் இரும்பு சட்டங்களால் கூரை போட்ட மண்டபம். வலதுபுறம் இன்னொரு பாதை, பிரம்மாண்டமான கிணறு ஒன்று, அதற்கு தள்ளி ஒரு அரச மரம். இருளில் சுவரோடு சுவராக ஒட்டியபடி நகர்ந்தான். கண் கொட்டாது பார்த்தான். அது போன்ற நரகத்தை அவன் கண்டதில்லை. சில அடிமைகள் தூணில் கட்டப்பட்டிருந்தார்கள். வேறு சிலரின் கையையும் காலையும் சுற்றிய கயிறுகள் சுவரில் இருந்த பெரிய இரும்பு வளையங்களுடன் பிணைக்கப்பட்டிருந்தன. பளபளவென்று மின்னிய தோல் நாக்குகள் அடிமைகளின் உடலை நக்கின பெரும் ஓசையுடன். ஒவ்வொரு அடிமைக்கும் இருபுறத்தில் இருவர் நின்று கொண்டிருந்தனர். ஒருவன் 1, 2 என்று அடிகளை எண்ணிக்கொண்டிருந்தான். மற்றவன் கையில் தண்ணீர் குவளையுடன் நின்றிருந்தான். அடி விழுந்த இடத்தில் அவ்வப்போது குவளை தண்ணீரை வீசுவது அவன் வேலை. மண்டபத்தின் நடுவில் மேஜை போட்டு அமர்ந்திருந்தார் ஒரு கிழவர். மெழுகுவர்த்தியின் ஒளியில் அவர் ஓலையில் ஏதோ குறித்து கொண்டிருப்பதையும் மேஜை மீதுள்ள காசுகளை எண்ணுவதையும் காஞ்சிபுரத்தான் கண்டான். அவர் கணக்கு பிள்ளை போலும். விடுதியில் கண்ட மீசைக்காரன் சாட்டையை சொடுக்கியவாறு நடுநடுவே வந்து கணக்கு தெரிவித்தான் அவரிடம். கசியடி ஆட்களுக்கு அவன் தலைவன் என்று தெரிந்தது. திடீரென்று அம்மா அம்மா என்று ஒரு பெண் குரல். காஞ்சிபுரத்தான் கூர்ந்து கவனித்தான், விழிகளை இடுக்கிக் கொண்டு. மண்டபத்தின் மறு கோடியில் அவளை கண்டான், ஒரு பெண் அடிமையை. அவள் மேனியே அப்படி ஒரு செந்நிறமோ, துலக்கிய செப்பு விக்கிரகம் போல, அல்லது இரத்தக்கரைகள் உடம்பு பூராகவும் தெரித்திருந்ததால் இந்த சிவந்த நிறமா? அவிழ்ந்து விழுந்திருந்த கூந்தல் வியர்வையில் நனைந்து முகத்தின் பாதியில் ஒட்டி கொண்டிருந்தது. சரியான இளமை, மூங்கில் போல செழுமையான தோள்கள். கயிறு கட்டப்பட்டிருந்ததால் அது புடைத்து திமிரிக் கொண்டிருந்தது. சொடேர் சுளீர் சாட்டை தீ கக்கியது. 21, 22 உதவியாளன் எண்ணிக்கொண்டிருந்தான். அம்மா அம்மா என்று அவள் அலறினாள். காஞ்சிபுரத்தான் பல்லை கடித்தான். கனகனவென்று எங்கேயோ மணி அடித்தது. சாட்டைகளை கீழே போட்டார்கள் ஆட்கள். வாங்கடா, ஓய்வு மணி அடிக்கிறது என்று ஒருவன் குரல் கொடுத்தான். அனைவரும் நீர் தொட்டியில் கை கழுவ சென்றார்கள். கணக்கப்பிள்ளை மட்டும் எழுந்திருக்கவில்லை. காஞ்சிபுரத்தான் பக்கத்தில் பார்த்தான். பானை வரிசைகள் அடுக்கப்பட்டிருந்தன. மெதுவாக பதுங்கிக் கொண்டான். கசேடி ஆட்கள் வெளியேறினார்கள். மண்டபம் நிசப்தத்தில் மூழ்கியது, அடிமைகளின் வேதனை முனகல்களை தவிர. பானையின் மீது அவன் டொக் டொக் என்று முட்டியினால் சப்தித்தான். யாரது? அதட்டல் போட்டார் கணக்கு பிள்ளை. மீண்டும் ஓசைப்படுத்தினான். அவர் சத்தம் கேட்ட இடத்துக்கு வந்தார். வினாடி வேலைதான் அவரை கீழே வீழ்த்தினான். வாயையும் கையையும் அவருடைய மேல் வஸ்திரத்தினாலேயே கட்டி பானைகளின் பின்னே தள்ளினான். விரைந்தான் அந்த பெண்ணிடம். அவளது இடுப்பில் இருந்த கயிற்றை ஒரு கை அகற்றியது. மறு கை அவளுடைய முகத்தை மறைத்திருந்த கூந்தலை சரையலென்று ஒதுக்கியது. ஆ, என்ன பேரழகு பெட்டகம்! அவள் வதனத்தை அவன் உள்ளங்கை தடவி கொடுத்தது. வைர பேழை போன்ற நெற்றி, விசாலமான கண்கள், தந்தத்தில் கடைந்த நாசி, சதைப்பிடிப்பான கண்ணும், ரோஜா உதடு. உதட்டில் கைப்பட்டதும் அவன் உள்ளம் துடித்தது. இதழ் கடையில் கசியும் இரத்தத்தை வழித்தெறிந்தான். கயிற்றுக்கட்டை வேகமாக அவிழ்த்தான். அவள் அச்சமும் பரபரப்பும் கொண்டாள். வேண்டாம் வேண்டாம், போய்விடுங்கள், உங்களுக்கு ஆபத்து என்று அந்த குரலில்தான் எத்தனை மாதுரியம்! கெஞ்சினாள் அவள். ஆனால் மற்ற அடிமைகளோ, சீக்கிரமாகட்டும், அவர்கள் திரும்பி விடுவார்கள் அம்மா என்று துரிதப்படுத்தினார்கள். கணக்கப்பிள்ளை திமிருகிறார் போலும். மடமடவென்று சில பானைகள் உருண்டு சிதறின. சீக்கிரம் சீக்கிரம் என்று அந்த பெண்ணும் உடலை நெளித்தாள். அதன் விளைவாக தளர்ந்திருந்த முடிச்சுகள் மீண்டும் இறுகின. அசையாதே, அசையாமல் இரு என்றான் அவன். அவள் பின்னே குந்தி உட்கார்ந்தான். மணிக்கட்டின் மீதிருந்த முடிச்சை பல்லால் கடித்தான். அவளுடைய துடிக்கும் விரல்கள் அவன் மோவாயை வருடின. நன்றி கூறின. பதைப்பை வெளிப்படுத்தின. டேய்! அவன் பின்னால் இருந்து ஒரு உருமல் கேட்டது. அவளது முகம் பேய் அறைந்த மாதிரி ஆயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.